الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله وصلى الله تعالى عليه وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد وقال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم ويعفو عن كثير صدق الله المولانا العظيم எல்லா புகழ்ச்சியும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உத்தம சஹாபாக்கள், சித்தீகீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாகவே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் உலகத்தை விட்டு செல்லும் வரைக்கும் பல்வேறு விதமான சோதனைகளை கடந்து செல்கிறான். சில சோதனைகள் அவனுக்கு வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தருகிறது. சில சோதனைகள் அவனுடைய வாழ்நாள் அழிவிற்கு காரணமாகி விடுகிறது. சிலர் சோதனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னை வடிவமைத்துக் கொள்கிறார்கள். சிலர் எந்த விதத்திலிருந்து இந்த சோதனை வருகிறது என்பதை தெரியாமல் வாழ்நாள் முழுக்க கேள்விக்குறியிலேயே கழித்து விடுவார்கள். சோதனைகள் என்பது பல்வேறு விதங்களிலும் இருக்கிறது. பல்வேறு விதமான கவலைகளும் ஒரு சோதனை. எதிர்காலத்தை பற்றி நினைத்து இருப்பதும் ஒரு சோதனை தான். கடந்த காலத்தினுடைய நிகழ்வை நினைத்து நினைத்து வருத்தப்படுவதும் ஒரு சோதனை. உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனை, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள், தொழில் வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள், இப்படி சோதனைகளை பல்வேறு விதங்களில் நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் முழு உலகத்தாரினுடைய பார்வை வேறு கோணத்தில் இருந்தாலும் ஒரு முக்மினுடைய பார்வை, ஒரு உண்மையான முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? சோதனையுடைய காலகட்டங்களில் நமக்கு குர்ஆனும் பெருமானாருடைய நபி மொழிகளும் எதை வழிகாட்டுகிறது? நமக்கு வழிகாட்டப்பட்டுள்ள வழிமுறையில் நம்முடைய சோதனையை நாம் எதிர்கொள்கிறோமா? அல்லது உலகத்தார்கள் போகக்கூடிய வழிகளிலேயே உலகத்தார்களுடைய அறிவும் அனுபவத்திற்கு பின்னாலும் நாம் சென்று நம்முடைய சோதனைகளில் இன்னும் தோல்வியுறப் போகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த சோதனையாக இருந்தாலும், ஒரு முக்மினுடைய பார்வை, அவனுடைய செயல்பாடு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலுடைய முடிவுகளுக்கு ஏற்ப அமைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஷரியத்துடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் கொடுக்கும், அமைதியையும் கொடுக்கும், நிரந்தரமான நிம்மதியையும் கொடுக்கும். நாளையுடைய மறுமையுடைய நாளிலும் அவருக்கு நிரந்தரமான வெற்றிகளும் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு முக்மினுடைய வாழ்க்கை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொன்ன வழிமுறைகள் அமைய வேண்டும். அந்த அடிப்படையிலே சோதனை என்னென்ன காரணங்களிலிருந்து வருகிறது என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லக்கூடியதை நாம் கவனித்து பார்த்தோம் என்றால் நமக்கு சோதனை எங்கிருந்து வந்தது, அதற்கான காரணங்கள் என்ன என்பது நமக்கு முழுமையாக புரிந்துவிடும். இந்த சோதனை கிட்டத்தட்ட 3 காரணங்களுக்காக வேண்டி வருகிறது. பலவித காரணங்கள் இருக்கலாம், ஆனால் குர்ஆனிலே நமக்கு தெளிவாக கண்ணுக்குப்பட்ட தெளிவான வாசகங்களோடு பட்ட 3 காரணங்கள் உள்ளது.
இந்த 3 காரணங்கள் வழியாகத்தான் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் எல்லாம் வருகிறது. பிறகு அது அத்தனைக்கும் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கிறது. அதே ஒரு முக்மினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு சோதனைகள் வருகிறது என்றால் அதற்கான முதல் காரணம் என்ன என்று பார்த்தால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அழகாக சொல்லுகிறான், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின், ஒரு தீங்கு, ஒரு சோதனை உங்களுக்கு வந்து அடைவதெல்லாம் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்ட தீய செயலின் காரணமாகத்தான். உங்களுடைய கரங்கள் எதை சம்பாதித்திருக்கிறதோ, உங்களுடைய கரங்கள் செய்த தீய காரணங்களினால் தான் உங்களுக்கு இந்த சோதனைகள், இந்த முசீபத்துகள். முசீபத் என்று சொன்னால் சோதனை. முசீபத்துல கெட்டது மட்டும் நினைச்ச கூடாது, சோதனையான அத்தனை விஷயங்களுக்கும் முசீபத் என்று பயன்படுத்தலாம். அப்ப இந்த முசீபத்தை, இந்த சோதனைகள் ஒரு மனிதனுக்கு வருகிறது என்றால் இதற்கு முதல் காரணமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவது பிமா கஸபத் ஐதீக்கும், நீங்கள் உங்களுடைய கரங்களினால் சம்பாதித்துக் கொண்டதுதான் இந்த முசீபத்துக்கு காரணம். உங்களுக்கு வேற எங்கிருந்து முசீபத்து வரல. அப்ப முதல் கட்டமாக முசீபத்து, சோதனை என்பது உங்களிடமிருந்துதான் உங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்கு வந்திருக்கிற சோதனை வேற எங்கேயோ இருந்தெல்லாம் வரவில்லை, நம்மிடம் இருந்துதான் நமக்கு வந்திருக்கிறது. சில பேர் பல பேர் மேல பழிய போட்டுருவாங்க, அவன் இப்படி எல்லாம் செஞ்சதுனால என் வியாபாரம் முடங்கிருச்சு. ஆனா உண்மை அது அல்ல. சில பேர் சொல்லுவாங்க, அவர் சூழ்ச்சி செஞ்சதுனால என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, அவர் எனக்கு எதிராக செயல்பட்டதுனால என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, அவர் அவதூறு செஞ்சதுனால என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு, அவரு என்னை பத்தியான கெட்ட விஷயங்களை பரப்புனால என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மனிதர்களை பொறுத்தளவுக்கு பொதுவாக உலக மொழிகளில், உலக நடைமுறையில் தனக்கு என்ன சோதனைகள் வந்தாலும் எடுத்து மற்றவர்கள் மீது பழியை போட்டு விடுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. காலையிலிருந்து இரவு வரைக்கும் நமக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் யாரையோ காரணம் காட்டுவோம். வியாபாரம், தொழில் நமக்கு சரியில்லைன்னா வேற கவர்மெண்ட் மேல, அல்லது தொழில் நடைமுறை, அல்லது சட்ட சிக்கல்கள், இந்த மாதிரி யார் மேலே ஒரு பழிய போடுவோம். வேறு விதமான பணங்காசு பிரச்சனைகளை இன்னொருத்தர் மேல பழிய போடுவோம். உடல்நிலை சரியில்லை, சமைச்சு கொடுத்தவங்க மேல பழிய போட்டுருவோம், அல்லது யாரும் நம்மளை கவனிக்கலன்னு பழிய போட்டுருவோம். ரொம்ப கவலைகள், சங்கடங்கள் அதிகமாக தான் பிள்ளைகள் மேல பழிய போடுவோம், மனைவி மேல பழிய போடுவோம், அல்லது கூட பிறந்த சொந்த பந்தங்கள் மேலே பழிய போடுவோம். எப்பவுமே நம்முடைய நடைமுறை, நமக்கு வரக்கூடிய சோதனைகளின் போதெல்லாம் நாம் யார் மீதாவது ஒரு பழிகளை சுமைத்துக் கொண்டேதான் நாம் இருப்போம். அது உண்மையாக கூட இருக்கிறது என்றாலும் கூட ஒரு முக்மினுடைய பார்வை, ஒரு முக்மினுடைய கண்ணோட்டம், தனக்கு சோதனைகள் வரும் பொழுது மற்றவர்களை கவனிக்க கூடாது, தன்னை முதலில் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய விஷயத்தில், மார்க்கத்துடைய விஷயத்தில், இந்த தீனுடைய விஷயத்தில், அல்லது ஷரியத் எப்படி வாழ சொல்லி இருக்கிறதோ அப்படி வாழ்ந்த முறைகளில் என்ன தவறுகள் நடந்திருக்கிறது, என்ன குறைகள் நான் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் என்ன நான் பாவத்தை செய்திருக்கிறேன் என்றுதான் ஒரு முக்மின் கவனிப்பான். ஒருவேளை இப்படி ஒரு கவனிப்பு வரவில்லையானால் நம்முடைய ஈமான் உறுதிப்படாமல் இருக்கிறது. நம்முடைய ஈமான் ஒரு காமிலான ஈமான், ஒரு முழுமை பெற்ற ஈமான் அல்ல, நாம் ஒரு முழுமை பெற்ற முக்மின் அல்ல என்பதுதான் உதாரணம், அடையாளமாகும். ஆகவே நம்முடைய சோதனையுடைய காலங்களில் முதலில் நம்முடைய பார்வைக்கு, கண்ணோட்டத்துக்கு வர வேண்டியது நம்முடைய குறைகள் என்ன, நம்முடைய தவறுகள் என்ன என்பதைத்தான் முதலில் சிந்திக்க வேண்டும். ஆகவேதான் அல்லாஹ் இதை நினைவுபடுத்துகிறார், உங்களுக்கு சோதனைகள் வருவதெல்லாம் பிமா கஸபத் ஐதீக்கும், நீங்க சம்பாதிச்சுக்கிட்டதுதான். இருந்த போதிலும் வயாஃபு அன் கஸீர், எவ்வளவு தவறுகள் நடந்திருந்தாலும், எவ்வளவு குறைகள் நடந்திருந்தாலும் பெரும்பாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். வயாஃபு அன் கஸீர், எவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். நீங்க எவ்வளவு மாற்றம் செய்யறீங்க, எவ்வளவு தவறுகள் செய்கிறீர்கள், எவ்வளவு குறைகளை ஏற்படுத்துகிறீர்கள், ஆனால் அல்லாஹ் முக்மீன்களுடைய விஷயத்தில் நடந்து கொள்வது வயாஃபு அன் கஸீர், ரொம்ப விஷயத்தை அல்லாஹ் மன்னிச்சுக்கிட்டே வரான், அதிகமாக மன்னிக்கிறான். போகட்டும், மனிதர்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், ஏதோ முன்பின் ஆயிருக்கலாம், திரும்பி வருகிறார்கள், மன்னிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அல்லாஹ் தஆலா மன்னித்துக் கொண்டே இருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சரி நீங்கள் இந்த பாவத்தை நாம் சிந்திக்காமல், நாம் செய்த தவறுகளையும் குறைகளையும் நாம் சிந்திக்காமல், நாம் கவனக்குறைவாக பிரச்சனைகளுக்கான தீர்வை, சோதனைகளுக்கான தீர்வை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பாமல் வேறு பக்கம் திரும்பி அந்த சோதனைகளை தீர்க்க நீங்கள் முயற்சி செய்தால், அல்லது பாவத்தை விடுவதற்கு தயாராக இல்லையானால், ரெண்டு விஷயம் இருக்குது. சோதனை வந்துருச்சு, அந்த சோதனை எதனால வந்திருக்குன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதமா இருக்கலாம். பாருங்க, ஒருத்தருக்கு சோதனை வந்திருக்குது, உடல்நிலை சரியில்லை, அல்லது அவருக்கு வேற ஏதாவது தர்ம சங்கடமான சூழ்நிலைகள், ஏதாவது பெரிய முசீபத்துல சிக்கிட்டாருன்னா அவரை பார்த்து இவர் பாவத்தினால இவர் சிக்கி இருக்கிற, நாம அவரை பார்த்து சொல்லக்கூடாது, அது கெட்ட எண்ணங்கள். இவர் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருப்பாரு, அதனால இவர் போய் இந்த மாதிரி முசீபத்துல எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவரை நாம் பழித்து பேசக்கூடாது. ஏன்னா இன்னும் ரெண்டு காரணம் நான் சொல்லவே இல்லை, எதனால சோதனைகள் வருதுன்னு, அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதனால ஒருத்தருக்கு சோதனைகள் வருவதை வைத்தே அவர் ஒரு பாவி என்பதையும் நாம் முடிவு செய்து விடவும் கூடாது. அதற்கான அதிகாரமும் உரிமையும் அல்லாஹ் நம்மிடத்தில் கொடுக்கவும் கிடையாது.
ஆனால் ஒரு மனிதன் தன்னை பற்றி சிந்திக்கும் பொழுது, தனக்கு ஏன் சோதனை வந்திருக்கிறது என்று சிந்திக்கும் பொழுது முதலில் தன்னுடைய பாவத்தை நினைக்க வேண்டும், அதிலிருந்து வெளியே வர வேண்டும். அல்லாஹ்விற்கு மாற்றம் எது செய்கிறேன் என்று நினைத்து அதிலிருந்து வெளியே வர வேண்டும், தப்பிக்க முயற்சி செய்யக்கூடாது. இந்த பாவத்துடனேயே தான் இருப்பேன், இந்த தவறுகள் செய்து கொண்டேதான் இருப்பேன், அல்லாஹ்வின் பக்கமாக திரும்ப மாட்டேன், அல்லாஹ் எனக்கு இந்த இடத்திலே தேவையில்லை, நான் தீர்வுகளை வேறொரு மனிதரை வைத்து நான் தீர்த்துக் கொள்ளப் போகிறேன், வேறு உலகத்தில் இருக்கக்கூடிய புத்திசாலிகளை வைத்து என்னுடைய சோதனைகளை நான் தீர்த்துக் கொள்வேன், உலகத்தில் உள்ள உலகத்தார்களுடைய அனுபவங்களை வைத்து என்னுடைய பிரச்சனைகளை நான் சரி செய்து கொள்வேன், அல்லாஹ்வின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன் என்று சொன்னால், அல்லாஹ் இதற்கும் அந்த வசனத்தின் அடுத்த வரியிலே பதிலையும் கொடுத்து விடுகிறான். வமா அன்தும் பிமுஅஜிஸீன ஃபில் அர்த், நீங்கள் இந்த பூமியில் எங்கே சென்றாலும் சரி, இந்த பூமியில மொத்த பூமியில நீங்க உங்களுடைய சோதனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி, உங்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக வேண்டி நீங்க எங்க போய் தஞ்சம் புகுந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ்வை இயலாமல் ஆக்கிவிட முடியாது. ஏன்னா இதை கொடுத்தவனே யாரு? ஏன்னா நாம் செய்த பாவத்தினால் அந்த பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்தவனே ரப்புல் ஆலமீன் தான். இப்ப எதற்காக வேண்டி இந்த பிரச்சனையில் நம்மை சேர்த்திருக்கிறான், இந்த சோதனையில் எதற்கு இப்படி அல்லாஹ் மூழ்கடித்தான் என்றால், நீ அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்வதை விட்டு வெளியே வர வேண்டும், பாவத்தை செய்வதை விட்டு வெளியே வர வேண்டும், தவறுகள் செய்வதை விட்டு வெளியே வர வேண்டும். பாவங்கள் தவறுகள் என்று சொன்னால் வெறுமனே அல்லாஹ்வுக்கு செய்யப்படி, சில பேர் நினைச்சுக்க வெறும் ஹராமான காரியம் மட்டுமல்ல, மாறாக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாமல் இருக்கிறதெல்லாம் பெரிய பாவங்களில் சேர்ந்தது. மக்களுடைய மற்றவர்களுடைய உள்ளங்களை உடைப்பதும் கூட பாவங்களை சேர்ந்தது. இப்படி நிறைய இருக்கிறது பாவங்களை. பெற்றோர்களை மதிக்காம இருக்கிறது, பிள்ளைகளுடைய கடமைகள் சரியா செய்யாம இருக்கிறது, பெரியவர்களை மதிக்காமல் நடப்பது, மனைவிக்கு துரோகம் செய்வது, அவர்களை கஷ்டப்படுத்துவது, நோவினைப்படுத்துவது, மனைவி கணவனை நோவினைப்படுத்துவது, இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். உறவினர்களை அரவணைக்காமல் இருப்பது, இப்படி எல்லா பாவங்களையும் கவனிக்க வேண்டும். இப்படி நீங்கள் இதையெல்லாம் சரி செய்வதற்கு தயாரில்லை, அல்லாஹ்விற்கு இதாத் செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் அவனுடைய கடமைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாரில்லை. இதையெல்லாம் செய்யாமல் உங்களுடைய சோதனைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடலாம், நீங்கள் அல்லாஹ்வை இயலாமல் ஆக்கி விடலாம் என்று நினைத்து நீங்கள் எங்கும் சென்று விட முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், வமா லகும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர். முஃமின்களே, உண்மையான முஸ்லிம்களை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்தில் எந்த பாதுகாவலனோ உதவி புரிபவர்களோ கிடையாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் பாதுகாவலன், அவன் தான் உதவி புரியக்கூடியவன். அது செய்யக்கூடிய விதங்களில் அவன் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வே நேரடியாக செய்யணுங்கிறதில்ல, அல்லாஹ் ஒரு மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகளை உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வை இயலாமல் ஆக்கிவிட்டு அல்லாஹ்வை விட்டு நீங்கள் விரண்டோடி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு செய்து கொள்ளலாம் என்று கனவு காணாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வை விட்டு விட்டால் உங்களுக்கு பாதுகாவலனோ உதவி செய்யக்கூடியவனோ வேறு யாரும் இல்லை என்பதையும் இந்த வசனத்திலே அழகான முறையில் தெரிவித்துக் கொள்கிறான். ஆகவே யாருக்கெல்லாம் சோதனைகள் வந்திருக்கிறதோ முதலில் அவர்கள் தன்னுடைய நிலைமைகளை கவனிக்க வேண்டும், தன்னுடைய செயல்முறைகளை கவனிக்க வேண்டும், எந்த பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். அதை கவனித்து மீண்டும் அல்லாஹ்வின் பக்கமாக திரும்புவதற்காக, அந்த பாவங்களை விட்டுவிடுவதற்கு தயாரானால், அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்துவிட்டால், அந்த சோதனைகளிலிருந்து வெற்றி பெறுவது மட்டுமல்ல, சோதனைகளிலிருந்து வெளிவருவது மட்டுமல்ல, அடுத்து வெற்றிகளையும் அல்லாஹ் தஆலா அதன் பின்னர் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்து விடுவான். வரலாற்றிலே அது போன்ற நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது, சுருக்கமாக சொல்லிவிட முடியாது. சரி, இரண்டாவது சோதனைகள், இரண்டாவது காரணம், சோதனைகள் வருவதற்கு இரண்டாவது காரணம். இது நல்லோர்களுக்கு, முதல்ல சொன்னது பாவிகளுக்கு வரக்கூடிய சோதனைகள், பாவம் செய்பவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள், அவர்கள் பாவங்களிலிருந்து வெளியே வரணும். இரண்டாவது சில நல்லவங்களுக்கும் சோதனை வரும். நல்லா தொழுவாரு, ஹஜ் உம்ரா செய்வாரு, நல்ல காரியங்களும் செய்வாரு, தான தர்மங்களும் செய்வாரு, ஆனா அவர் சோதனை விடாது. ஏதோ ஒரு விதத்துல அவருக்கும் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு கஷ்டங்கள் அவர்களுக்கும் வந்து கொண்டே இருக்கும். இதுக்கு என்ன செய்யறது? இதற்கும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், நல்லோர்களுக்கும் சோதனை முசீபத்துகள் வருகிறது என்றால் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நிகழக்கூடிய சோதனைகள் முசீபத்துகள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய அனுமதியை கொண்டுதான் வந்துள்ளது என்பதை உணருங்கள். மா அஸாபகும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லாஹ், அல்லாஹ் நாடியபடி வந்திருக்கிறது, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வந்திருக்கிறது நல்லவர்களுக்கும். ஆனால் நல்லவர்கள் எப்படி செய்து தன்னை தற்காத்துக் கொள்வார்கள் என்றால், இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது அவருடைய ஈமான் அதிகரிக்கும். நல்லவர்களுக்கு சோதனைகள் வரும் பொழுது அவர்களுடைய ஈமான் அதிகரித்தும், அந்த அதிகரிக்கும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு நேரான வழிகளை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி விடுவான். அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லுகிறான், வமையுமின் பில்லாஹி யஹ்தி கல்ப, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவருடைய இதயத்தை அல்லாஹ் நேர் வழியில் செலுத்தி விடுகிறான்.
அப்ப நல்லோர்களுக்கு சோதனை வரும்போது சில பேர் பாவங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லோர்களுக்கு சோதனை வரும்போது சில பேர் தீயவர்கள்ட்ட அவர்கள்ட்ட அனுபவத்தை கேட்டுக்குவாங்க. அல்லது உலகத்தாருடைய அறிவுக்கு பிறகு பின்னாலே சில பேர் போகிறதுக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னா நல்லோர்களும் தன்னுடைய சோதனையிலிருந்து வெளிவர முடியாது. அப்ப நல்லோர்கள் தான் செய்ய வேண்டிய ஒரே காரணம், அவர்களுக்கு சோதனை வந்தால், இவ்வளவு நல்ல காரியம் செய்து எனக்கு சோதனை வருது, இப்ப என்ன செய்யணும்? உங்களுடைய ஈமானை அதிகரிப்பதற்காக அல்லாஹ் சோதனை கொடுத்திருக்கிறான். உங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹ் சோதனை கொடுத்திருக்கிறான். உங்களை முன்னேற்றுவதற்காக அல்லாஹ் இந்த சோதனை கொடுத்திருக்கிறான். இந்த நேரத்தில் நீங்கள் தடுமாறாமல் உடனே அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பி உங்களுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் நேரான பாதையில் கொண்டு வந்து விடுவான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம். அனைத்தையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நல்லோர்களுக்கு வரக்கூடிய சோதனைக்கும் அல்லாஹ் தீர்வு சொல்லுகிறான். வஅத்தியுல்லாஹ வஅத்தியுர் ரசூல். நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் நீங்கள் முழுமையாக இத்தாஅத்தை செய்து விடுங்கள். ஃபஇன் தவல்லைதும் ஃபஇன்னமா அலா ரசூலினல் பலாகுல் முபீன். ஒருவேளை நீங்க இதை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுமையாக பின்பற்றுவதை யார் புறக்கணிக்கிறார்களோ, உங்களுக்கு நல்லது சொல்ல வந்த நபிமார்களோ அல்லது நல்லவர்களின் மீது பகிரங்கமான முறையில் உங்களுக்கு எத்தி வைப்பது மட்டும்தான் கடமை. நாங்கள் எல்லாம் எத்தி வைக்கிறோம். எத்தி வைப்பது எங்களுடைய கடமை முடிந்து விட்டது. ஆனால் உண்மை என்னவென்றால், நீங்கள் எதுவரைக்கும் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இன்னும் அதிகமாக நீங்கள் சார்ந்து இருக்கவில்லையோ அதுவரை எந்த விஷயங்களில் இருந்தும் வெளியே வர முடியாது. ஆகவேதான் ஒரு ஹதீஸிலே அழகான முறையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின். அதாவது ஒரு முஸ்லிமுக்கு நசபு என்று சொன்னால் உடல் களைப்பு, உடல் சோர்வு அதிகமாக வருகிறது. பாருங்க, ஒரு முஸ்லிமுக்கு உடல் களைப்பு, கடுமையான உடல் சோர்வு ஏற்படுகிறது. அல்லது வலா வஸமின், உடல்நல குறைவு அல்லது நீண்ட காலத்தினுடைய நோய்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் வருது. அல்லது வலா ஹம்மின், வலா ஹம்முன்னு சொன்னா எதிர்காலத்துல என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வயசானா எப்படி இருக்கும், அல்லது எதிர்கால ஃபியூச்சர் சில பேர் யோசிப்போமா இல்லையா? அந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தி கவலைகள் அவருடைய உள்ளத்துல போட்டு தாக்குது. அதே மாதிரி வலா ஹுஸ்னின், கடந்த காலத்தினுடைய துயரங்கள், கடந்த காலங்கள்ல பல்வேறு துயரங்கள், பல்வேறு ரணங்கள், வலிகள், சுவர்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். இவ்வளவு துயரத்தை நமக்கு கொடுத்துட்டாங்களே, இந்த கவலைகளும் இருக்கிறது, ஒரு முக்மீன்களுக்கு வருகிறது. அதே போல வலா ரம்மின், அதே போன்று அவருக்கு வரக்கூடிய மனதை நெருக்கடியாக்கக்கூடிய துயரங்கள், கடுமையான நெருக்கடி, என்ன பண்றதுனே தெரியல, இதுக்கு ரம் என்று சொல்லுவார்கள். நெருக்கடிக்கு மேல நெருக்கடி, உள்ளத்தை அப்படியே நெஞ்ச வலிக்குப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த அளவுக்கு அவருக்கு ரம் வருது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு முள்ளு குத்தினாலும் சரி, இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முக்மீன்களுக்கு வருகிறது. அது மட்டுமல்ல, சாதாரண ஒரு முள்ளை குத்துகிறது என்று சொன்னாலும் கூட, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சாதாரண முள் குத்தக்கூடிய அளவுக்கு சிரமம் ஏற்படுகிறது என்றாலும் கூட, அல்லாஹ் அதற்கு பகரமாக என்ன செய்கிறான் என்றால், இல்லா கஃபர் அல்லாஹு பிஹா மின் ஹதாயா, அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த துயரங்களுக்கு பரிகாரமாக மன்னித்து விடுகிறான். ஒரு முள்ளை குத்துற கஷ்டம் அவருக்கு வந்திருந்தாலும் கூட, உள்ளம் ரீதியான கஷ்டங்கள் வந்திருந்தாலும் கூட, உடல் ரீதியான கஷ்டங்கள் வந்தாலும் செய்து நல்லவர்களுக்கு வரக்கூடிய உடல் கஷ்டங்கள், மன ரீதியான கஷ்டங்கள், மன ரீதியான கஷ்டங்கள், ஒரு முள்ளு குத்துற அளவுக்காக கூட அவருக்கு கஷ்டம் வந்தாலும் கூட, அதற்கு பகரமாக அவருடைய சிறிய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது காரணம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நல்லோர்களுக்கு சோதனை வருவது அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்குவதற்காக. முதல்ல பாவிகளுக்கு வரக்கூடிய சோதனை பாவங்களிலிருந்து அவர்கள் வெளிவருவதற்காக. இரண்டாவதாக நல்லோர்களுக்கு வரக்கூடிய சோதனை அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அவர்களை இன்னும் மெருகேற்றுவதற்காக. மூன்றாவதாக, ஒரு முக்மீனுக்கு எதற்காக சோதனை வருகிறது? நல்லோர்களுக்கும் மேல் நல்லோர்கள், சாலிஹீன்கள் அதற்கும் மேலே நல்லவர்களாக, அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக, முகர்ரபீன்களாக இருக்கிறார்கள். சொல்ல போனால் அவுலியாக்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், வலிமார்களை எடுத்துக்கொள்ளலாம், உலமாக்களை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கும் சோதனை வருகிறது, இவர்களுக்கும் முசீபத்துகள் வருகிறது, இவர்களுக்கும் கஷ்டங்கள் வருகிறது என்று சொன்னால், அல்லாஹ் இதற்கும் சொல்லுகிறான் குர்ஆனிலே, மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நபரஹா இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். பொதுவாகவே இந்த பூமியிலோ அல்லது உங்களுக்கோ ஏற்படக்கூடிய எந்த சிரமமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, அது ஏற்படுவதற்கு, அந்த கஷ்டங்களும் சோதனைகளும் உங்களுக்கு வருவதற்கு முன்பாகவே லவ்ஹுல் மஹ்ஃபூதிலே அந்த பதிவு புத்தகத்தில் பதிவும் செய்யப்படாமல் இல்லை. உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஏற்கனவே லவ்ஹுல் மஹ்ஃபூதில் எழுதப்பட்டு விட்டது. சோதனைகள் எல்லாம் எழுதப்பட்ட பிறகு இப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரியுதே தவிர, ஏற்கனவே சோதனைகள் எல்லாம் எழுதப்பட்டது. நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு இது மிக லேசானது.
இத பத்தி ஹதீஸ்கள்ல சொல்றாங்க. இந்த சோதனைகள் சம்பந்தமாக எப்ப எழுதப்பட்டிருக்குது, எவ்வளவு நாளுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, ரிவாயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத்தரல்லாஹுல் மகாதிர கப்ல ஐ யக்லுகல் ஸமாவாதி வல் அர்த் பி 50000 சன வ கான அர்ஷுஹு அலல் மா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோருக்கும் வரக்கூடிய சோதனைகள், கஷ்டங்கள், இதை பற்றியான விதிகள் எல்லாம் இந்த பூமியிலும் வானங்களும் படைக்கப்படுவதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்பதாகவே 50,000 வருடங்களுக்கு முன்பதாகவே லௌஹல் மஹ்ஃபூஸ் எழுதப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அர்ஷ் தண்ணீரின் மீது மிதந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் எழுதப்பட்ட சோதனைகள் தான் வருகிறது, எழுதப்பட்ட கஷ்டங்கள் தான் வருகிறது. இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த ஷரியத் தேவை. இந்த சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்களில் இருந்து அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதில் எப்படி தீர்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் நமக்கு அனைத்துமே நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முக்மின், ஒரு நல்ல முக்மின்களுக்கும் இவ்வளவு சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பதற்கும் காரணம் என்னவென்றால் அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லதகூனு லஹு இன்தல்லாஹில் மன்சில். ஒரு நல்லடியார்களுக்கு யார் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு முயற்சி செய்து அந்த பாதையில் செல்கிறார்களோ அல்லாஹ் தஆலா தன்னிடத்திலே ஒரு அந்தஸ்தை முடிவு செய்து விடுவான். யார் முகர்ரபீன்களாக அல்லாஹ்விற்கு நெருக்கமான நல்லடியார்களாக ஆகிவிடுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு என்று ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் முடிவு செய்து விடுகிறான். நாளை மறுமையில் இவர்களுக்கு இந்த அந்தஸ்தை கொடுக்கலாம் என்று முடிவு செய்துகிறான். ஆனால் அந்த அந்தஸ்து எப்படி கிடைக்கும்? இவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலமாக கிடைக்கும். ஆனால் இந்த நல்ல காரியங்களில் இருந்து இவர் பலகீனமாகி அந்த நல்ல காரியங்களை மூலமாக அந்தஸ்தை அடைய முடியாமல் போகிறது. ஃபமா யப்லுஹா பிஅமல், அமல்களை கொண்டு அல்லாஹ் அவருக்கு கொடுக்க போகிற அந்தஸ்தை அடைய முடியல. இப்ப அல்லாஹ் அதற்கு பகரமாக என்ன செய்யறான்னு சொன்னா, சரி உங்களுடைய அந்தஸ்தை நான் குறைக்க மாட்டேன். எப்ப நீங்க எனக்கு நெருக்கமாயிட்டீங்களோ இப்ப உங்க அந்தஸ்தை நான் குறைக்க மாட்டேன், அதுக்கு பகரமா சோதனையை கொடுக்க போறேன். ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலீஹி பிமா யக்ரஹு, அவர் வெறுக்கிற அளவுக்கு, அவர் வெறுக்கும்படியான சோதனைகளை கொடுப்பான். பாருங்க, இது சொல்றது அவுலியாக்களுக்கு, வலிமார்களுக்கு, உலமாக்களுக்கு, நல்லோர்களுக்கும் உயர்ந்த படித்தரத்தில் அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருந்தாலும் அவங்களே கஷ்டப்படுற அளவுக்கு, வெறுக்கிற அளவுக்கு சோதனைகளை அல்லாஹ் கொடுப்பான். எது வரைக்கும் கொடுப்பான்னு சொன்னா, ஹத்தா யுபல்லிகஹு இய்யா, அவரை அந்த அந்தஸ்தில் கொண்டு போய் எல்லாம் சேர்த்து விடுவான். இந்த சோதனைகளை கொடுத்து 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 அவருக்கென்று நாளை மறுமையில் முடிவு செய்யப்பட்ட அந்த அந்தஸ்துகளை அவர் அடையும் வரைக்கும் அல்லாஹ் சோதனைகளை கொடுப்பான். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, நான் 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதருக்கு, பாவிகளுக்கு சோதனைகள் வருவது அவருடைய பாவங்களினால், அவர் பாவத்திலிருந்து விடுபடுவதுதான் அவருக்கு தீர்வு. இரண்டாவது, சாதாரணமான நல்லோர்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் அவர்களுடைய இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக அவருக்கான தீர்வு, அவர் தன்னுடைய ஈமானை அதிகரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அவர் அல்லாஹ்வின் மீது அபரிவிதமான நம்பிக்கையை உயர்த்த முயற்சி செய்ய வேண்டும். மூன்றாவது நபர்களுக்கு எதற்காக சோதனை வருகிறது என்றால், அவர்களுடைய அந்தஸ்தை, அல்லாஹ்வை நெருங்கி விட்டார்கள், உயர்ந்த படித்தரத்துக்கு போய்விட்டார்கள், பிறகும் சோதனை வருகிறது என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு நிர்ணயித்த அந்த அந்தஸ்தை அடைவதற்காக வேண்டி, அந்த அந்தஸ்துகளை வழங்குவதற்காக வேண்டி அந்த சோதனைகளை கொடுக்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் சோதனைகள் வரக்கூடிய விதங்கள். ஆனால் அனைத்துக்கும் ஒரே தீர்வு. ஒவ்வொரு முக்மினும், ஒவ்வொரு முஸ்லிமும் தனக்கு சோதனை வரும்போது அல்லாஹ்வின் பக்கமா திரும்பணும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இப்ப எனக்கு ஒரு சோதனைகள், ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறேன், பல சிரமங்கள் வந்திருக்குது. இப்ப எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சோதனை எனக்கு தண்டனையா அல்லது வெற்றியாக போகிறது, எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்ப வந்திருக்கிற சோதனை எனக்கு தண்டனையா அல்லது வெற்றி கிடைக்க போகிறதா எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய முசீபத்து வந்த உடனே, உங்களுக்கு கஷ்டங்கள் வந்த உடனே, உங்களுக்கு சோதனைகள் வந்த உடனே அல்லாஹ்வின் பக்கமாக திரும்புகிறீர்கள். அதாவது தஸ்பீ கையில எடுக்கிறீங்க, குர்ஆன் கையில வருது, தொழுகையின் பக்கமாக வருகிறீர்கள், பள்ளியின் பக்கமாக வருகிறீர்கள், அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமாகிறது, சஜிதாவில் விழுகிறீர்கள், ஏதேனும் ஒரு விதத்தில் ஸலவாத்தை ஓதுகிறீர்கள். சரி, ஸலவாத்துங்கிறது அத்தனை பிரச்சனைகளுக்கும், சகல பிரச்சனைகளுக்கும் ஒரே பெரிய தீர்வு என்று சொன்னா ஸலவாத்துகள் அதிகமா ஓதுறதுதான். அப்ப இப்படி ஏதோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமாகவும் உங்களுடைய மனோநிலை திரும்புகிறது என்று சொன்னால், இந்த சோதனைக்கு பிறகு பெரிய வெற்றி வரப்போகிறது என்று அடையாளம். இந்த சோதனைக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி வரப்போகிறது என்று அடையாளம். ஆனால் சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும்போது பாவத்தை செய்யறாங்க. சில பேர் தண்ணி அடிக்கிறாங்களா இல்ல, சில பேர் என்ன செய்யறாங்க, தேவையில்லாத பிலிம்களை பாக்குறது, சோதனைகள் வரும்போது தேவையில்லாத நபர்கள் தொடர்பு வைக்கிறது, சோதனைகள் வரதுனால சில பேர் கவலையா இருக்கிறதுனால ஊதுறாங்கிறது. இந்த மாதிரி சோதனைகள் வரதுனால அல்லாஹ்வின் பக்கமாக திரும்பாமல் பாவத்தின் பக்கமாக, அசிங்கமான காரியத்தின் பக்கமாக, தன்னுடைய மனோ இச்சையின் பக்கமாக, அல்லது சில பேர் இதுக்குன்னே உலக மனிதர்கள், சில பேர் உலக அனுபவங்கள், உலக அறிவுகள் எல்லாம் சொல்லுவார்கள், உங்களுக்கு இப்படி எல்லாம் செய்யுங்க, உங்க பிரச்சனை தீர்ந்து, உங்க சோதனை. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஷரியத்தும் மார்க்கமும் காட்டாத வழிகளில் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வந்திருக்கிற சோதனை
இது தண்டனையாக வந்திருக்கிறது. இந்த தண்டனை நீங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டுட்டு வேறு பக்கம் திரும்பும் பொழுது இந்த தண்டனை இன்னுமே அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் அது தொடர்ந்து கொண்டே இருக்குமே தவிர சாகும் வரைக்கும், உலகத்தை விட்டு செல்லும் வரைக்கும் உங்களால் தீர்வை ஏற்படுத்திக் கொள்ள முடியாமலேயே போய்விடும். வல்ல ரஹ்மான் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக.